எத்தனால் நன்மையை கொடுக்கும். எத்தனால் வந்துருச்சுன்னா பெட்ரோல் விலை 35 ரூபாய்க்கு வந்துடும். எத்தனால்னால் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்க போகிறது. எல்லாம் அவுத்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். நிதின் கட்கரி, ஹர்தீப் சிங் பூரி, நரேந்திர மோடி இன்னைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை. 40 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த சர்க்கரை, சீனி இன்னைக்கு 62 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரை போய்விட்டது. 75 rupees per kg பிராண்டட் ஒன்ஸ். லூஸில் போய் வாங்கினீங்கன்னா 65 ரூபாய். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் என்று கூறினார்கள். அப்போ விவசாயிகள் உற்பத்தி செய்த அந்த கரும்பு எங்க? உலகத்தின் 2வது மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர் இந்தியா. சர்க்கரை எக்ஸ்போர்ட்டில் இந்தியா 2வது மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டராக இருந்தது. இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை, வெளிநாட்டிலிருந்து நாம் சர்க்கரையை இம்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஸ்டோரி. அதனால் கடைசி வரை நீங்கள் கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். அதற்கு முன்பு இந்த வீடியோவை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் அந்த இடத்துடைய பெயரை கீழே எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் தெரிவிக்கலாம். I'll come back to my main story. 40-45 ரூபாய்க்கு இருந்த சர்க்கரை, இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள் வாஜ்பாய் காலகட்டத்தில் 20 ரூபாய் சர்க்கரை தொட்டுச்சு. 20 ரூபாய் சர்க்கரை தொட்ட உடனே வாஜ்பாய் அவர்கள் பார்லிமெண்ட்ல இருந்து பேசிய இந்த வார்த்தை, ஒரு நாட்டில் சர்க்கரையுடைய விலை கூடினாலே அந்த நாட்டுடைய எக்கனாமி பாதாளத்துக்குள் போய்விட்டது என்கிற அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே பிஜேபியின் மூத்த தலைவர் வாஜ்பாயோடைய ஸ்டேட்மெண்ட். இது பாதாளத்தில் போய்விட்டது. அப்போ 40 ரூபாய்க்கு இருந்த சர்க்கரை இன்னைக்கு 65 ரூபாய், 75 ரூபாயை தொடும்போது இந்த நாட்டுடைய எக்கனாமி, பொருளாதாரம் எந்த பாதாளத்தில் போய்விட்டது என்கிற அந்த அர்த்தத்தை நீங்கள் இன்னைக்கு கேட்க வேண்டும். E20 நாட்டிற்கு நன்மை கொடுக்கும் என்று கூறினார்கள். E20 நீங்கள் பார்த்தீர்கள், இன்னைக்கு வாகனங்கள் பாலஞ்சு போயிருக்கிறது. E20 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அந்த வாகனங்களில் போடவே முடியாது என்று, அதுவும் நீங்கள் சொல்ல போனீர்கள்ல, இப்போ சமீபத்தில் ஒரு கடிதம் வெளிவந்தது. மாருதி, ஹாண்டா, டொயோட்டா, மஹேந்திரா, டிவிஎஸ், ஹீரோ இது போன்ற கம்பெனிகள் எழுதியிருக்கிறார்கள் நேரடியாக அரசாங்கத்திற்கு. E20 கம்ப்ளைண்ட் வெஹிக்கல்லையும் ப்ராப்ளம் வருது. அப்போ எதற்காக இதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? இனிஷியல் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் எஸ்டிமேட் அரவுண்ட் 343 lakh மெட்ரிக் டன்ஸ், LMTன்னு சொல்லுவார்கள். இது இனிஷியல் சுகருடைய ரெக்குவயர்மெண்ட் பிட்வீன் அக்டோபர் அண்ட் செப்டம்பர் 2026. இப்போ அது ரிவைஸ் ஆகி 600 LMT மாறியது. நெட் ப்ரொடக்ஷன் இந்த எத்தனால் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா 279 LMT குறைந்து விட்டது. ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ? 343. இப்போது எத்தனாலுக்காக பயன்படுத்தினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் எவ்வளோ? வெறும் 279 LMT. டொமெஸ்டிக் கன்சம்ஷன் இஸ் 28.5 million tons. இந்த நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய கன்சம்ஷன். இதற்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது மட்டுமே நீங்கள் பார்த்தீர்களா 1.5 மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட்டே நம்ம செய்து விடுவோம். அபவுட் 0.08 மெட்ரிக் டன் ஷிப் ஆகுமாம் இதற்கு முன்னாடி மே மாதம் வரை. இப்போது அது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு அரசாங்கம் புரிதலை இல்லாமல் கொண்டு வந்த ஒரு சட்டம், ஒரு திட்டம். 2021 and 2022 ரெக்கார்டு எடுத்து பார்த்தீர்கள்னா 11.1 மில்லியன் டன்ஸை நாம் எக்ஸ்போர்ட் செய்து வந்தோம். 2022-23ஆம் ஆண்டு அது அப்படியே பாதியாக சரிந்து 6.4 மில்லியன் டன் மட்டும்தான் நாம் எக்ஸ்போர்ட் செய்தோம். 2024-25 அதாவது 23லேருந்து இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 25லேருந்து கம்ப்ளீட்டாக எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் நாட்டில் கிடைக்க ஆரம்பித்தது. 11.1 மில்லியன் டன் நாம் எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் வெறும் 0.9 மெட்ரிக் டன். ஒரு மெட்ரிக் டன் கூட நாம் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறது இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய பிஸ்னஸை நாம் லாஸ் செய்திருக்கிறோம்.
எந்த விவசாயிகளுக்கு அந்த லாபம் போய் சேர்ந்திருக்க வேண்டுமோ அந்த விவசாயிகளுக்கு லாபம் போய் சேரவில்லை. அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பை வாங்கி எத்தனால் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு விற்று இன்னைக்கு எத்தனால் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு மட்டுமே இந்த லாபம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நடுரோட்டில், விவசாயிகள் நடுரோட்டில், எக்ஸ்போர்ட்டர்ஸ்கள் நடுரோட்டில். இன்னைக்கு அதே மக்கள் சீனி சர்க்கரையை கூட 20 ரூபாய் 25 ரூபாய் அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை வந்துவிட்டது. எத்தனால் பிளெண்ட் என்கிற விஷயத்தை வைத்து நீங்கள் இன்னைக்கு சர்க்கரை விலையையும் உயர்த்தி விட்டீர்கள். 32லேருந்து 45 ரூபாய், இவ்வளோதான் சர்க்கரையுடைய விலை. இன்னைக்கு 65-75 ரூபாய். ஜஸ்ட் இமேஜின் வாட் ஹாவ் யூ அச்சீவ். நவ் ஐ வில் ஷோ யூ சம் கிராஃப். இந்த சுகருடைய கிராஃபை கொஞ்சம் பாருங்கள். 2017ஆம் ஆண்டுலேருந்து நீங்கள் இந்த கிராஃபை பார்த்துருக்கீங்கன்னா 42 ரூபா ஒரு ஆவரேஜாகவே போயிட்டுருக்கு. 2025ஆம் ஆண்டு திடீர்னு அப்போ தான் அந்த எத்தனாலில் கொண்டுட்டு வர்றாங்க. 42-43 ரூபாயில் இருந்த இந்த சுகருடைய விலை 45 ரூபாயாக உயர்கிறது. ஜூலை மாதம் 26 பார்த்தீர்கள்னா திடீர்னு 46 ரூபாயாக உயர்கிறது. ஆகஸ்ட் மாதம் வருவதற்குள் இது 63 ரூபாயாக உயர்ந்து விடுகிறது. இப்போது அரசாங்கம் நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்கணும்னு சொல்லலாம். பட் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து தான் நீங்கள் சப்சிடி கொடுக்க போகிறீர்கள். அது யாருக்கு? இந்தியாவுடைய சுகர் எக்ஸ்போர்ட் இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2021 நீங்கள் பார்த்தீர்கள்னா 7.2. கோவிட் காலகட்டம் அப்போது நடந்த எக்ஸ்போர்ட் இது. கோவிட் காலகட்டம் முடிஞ்ச உடனே 11 மெட்ரிக் டன் அப்படியே சரிஞ்சு இன்னைக்கு இட் இஸ் அட் த லோவெஸ்ட், அடித்தட்டில் இருக்குது. 2023 என்னைக்கு இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து இந்த சுகருடைய பிரச்சனை உயர்ந்திருக்கிறது, யாருக்குமே தெரியவில்லை. இதே நீங்கள் பார்த்தீர்கள்னா சுகருடைய சீசன், அதாவது எந்த அளவில் சுகருடைய எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் அவைலபிலிட்டின்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா இனிஷியல் எஸ்டிமேட் வாஸ் 343 LMT. டொமெஸ்டிக் கன்சப்ஷன் 285 LMT. ஆனால் கையில் இருப்பது எவ்வளோ? we don't have, we need to import it now. Shift from private petrol, அதாவது இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலுடைய இன்னைக்கு டிமாண்ட் அதுவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஃபாரின் ரிசர்வை நாம் சேமிக்க முடியும் என்று நிதின் கட்கரியோட கதை இருந்தது. ஒன்று நம்ம பெட்ரோல் கலப்படமான பெட்ரோலை அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம், அது ஒரு பக்கம். சீனி விலை அதிகரித்து விட்டது, அது இன்னொரு பக்கம். இப்போது மார்ச் மாதம் 2026 ப்ரீமியம், அதாவது அந்த 160 ரூபா கொடுத்து அந்த 100% பெட்ரோல் வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த 100% பெட்ரோலுடைய கன்சம்ஷன் வெறும் 4% இருந்தது, ஜஸ்ட் 4%. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதத்தில், 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதத்தில் இந்த கன்சம்ஷன் 4%லிருந்து 14% உயர்ந்து விட்டது. அதாவது 3 மடங்கு மக்கள் இன்னைக்கு 100% பெட்ரோலை அதிக விலை கொடுத்து வாங்கி வருகிறார்கள். Now imagine what kind of system is this? மக்களுக்காக அரசாங்கமா, அல்ல அரசாங்கம் ஒரு சில நபர்கள் ஒரு சில கார்ப்பரேட்டுக்காக வேலை பார்த்து வருகிறார்களா? எப்படி சர்க்கரை 62 ரூபாய்க்கு உயர்ந்தது? எப்படி இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அடிமட்டத்திற்கு போனது? இந்த லாபம் எங்க போகிறது? எதனால் மக்கள் அவதிப்பட வேண்டும்? எதனால் மக்களுக்கு இந்த கலப்படமான E20 பெட்ரோல் கிடைக்கிறது? எதற்காக அதிக விலையில் சீனி கிடைக்கிறது? போன்ற பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து வைத்து விட்டேன். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். காரணம், நீங்கள் அமைதியாக இருக்க ஒரு ஜாம்பி கூட்டத்தை நாம் உருவாக்கி விட்டோம் என்கிற ஒரு பிம்பத்தில் அரசாங்கம் இருக்கிறது. இவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். கேள்வி கேட்டார்கள்ல ஒரு 4 பேரை முன்னாடி நிற்க வச்சிருவாங்க. நாட்டுக்காக 200 ரூபா, 300 ரூபா, 1000 ரூபா கொடுத்து பெட்ரோல் வாங்கினா கூட நாங்கள் வாங்குவோம். ஒரு செக்மெண்ட் வரும். என்ன சார் 20 ரூபா கொடுக்க மாட்டீங்களா உங்களுடைய நாட்டிற்கு? 40 ரூபா நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க சீனிக்கு, இப்போ 62 ரூபா தானே, மோதிக்கு இது கூட செய்ய முடியாதா? அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பும். சீனி 500 ரூபா கிலோ விற்றா கூட நாங்கள் வாங்குவோம், எங்களுக்கு மோதி தான் வேணும்னு ஒரு கூட்டம் வரும். இவர்களுக்கும் உங்களுடைய பதில் நான் கீழே எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக கமெண்ட் எழுதுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். காரணம்,
இது போன்ற ரிப்போர்ட்ஸ்களை நாங்கள் கொண்டு வரக்கூடிய காரணத்தை வைத்து எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கிவிட்டார்கள். எங்களுடைய வீடியோஸ்களை நீங்கள் போய் பார்க்கலாம், வியூஸ்களை போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.